உங்களுடைய கைகள் இரண்டையும் ஒன்று குவியுங்கள். சலசலப்பற்ற மனதை அமைதிப்படுத்துவதற்கான வழிமுறை என்கிறது ஜென். இடது கை உங்களை குறிக்கிறது, வலது கை மற்றவர்களை குறிக்கிறது. சில நேரத்தில் நாம் நம்முடைய இரண்டு கைகளையும் கூப்பி மௌனமாக யாருக்கேனும் பிரார்த்தனை செய்வோம் அல்லது இதை பற்றி ஏனும் சிந்திப்போம். இதை நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்வில் பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். இரண்டு கைகளையும் இப்படி கூப்பியதற்கு புத்த மதத்தில் கஷோ என்று பெயர். அதில் உங்களுடைய இடது கை உங்களை குறிக்கிறது, வலது கை வேறொருவரை குறிக்கிறது. அது கடவுளாக இருக்கலாம், புத்தராக இருக்கலாம், அல்லது உங்களை சுற்றியுள்ள யாரோ ஒருவர் கூட இருக்கலாம். இந்த இரண்டின் ஐக்கியத்தை கஷோ உணர்த்துகிறது. நம்முடைய இரண்டு கைகளை குவிப்பதன் மூலம் நாம் நன்றியுணர்வு வளர்த்துக் கொள்கிறோம். அங்கு முரண்பாடுகளுக்கு இடமில்லை. நீங்கள் உங்களுடைய இரண்டு கைகளையும் குவித்து வைத்திருக்கும் போது உங்களால் வேறொருவரை தாக்க முடியாது. கைகளை குவித்து மன்னிப்பு கூறும்போது அது அடுத்தவருடைய கோபத்தையும் எரிச்சலையும் தணிக்கிறது. இதில்தான் கஷோவின் முக்கியத்துவம் அடங்கியுள்ளது. கஷோ வணக்கத்தை பயிற்சி செய்வதற்கு உங்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கிக் கொள்வது ஒரு நல்ல யோசனையாக இருக்கும். அது ஒரு பூசை அறையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏதாவது ஒரு மூலையில் இருந்தால் கூட போதும். இச்சிறிய பழக்கம் உங்களுடைய ஆன்மாவை அமைதிப்படுத்த வல்லது. இரண்டு கைகளிலும் வணக்க முத்திரையில் வைத்துக்கொண்டு நீங்கள் அதனோடு வணக்கம் செலுத்தும்போது வாழ்க்கையில் கஷோ சொல்லக்கூடிய அற்புதமான இந்த பயன்பாட்டை உணர முடியும் என்கிறது ஜென் தத்துவம். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.